நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ததஸ்ய தத்ருஷே தத்ர சதுர்பாஹுதரம் நரம் ததஸ்தம் பகவானாக நதேஸ்து பயம் அண்வபி கச்சத்வம் மத் பிரசாதேன லுப்த ஸ்வர்க்கம் சுராஸ்பதம். என்னுடைய ஆணையினால் அதுஹே லுப்த வேடனே போ, ஸ்வரர்களுடைய லோகமான இந்திர பட்டத்தை அடை. அப்ப சுவாமி சாதிக்கிறார், விமான ஆகதம் சத்யா தத் வாக்கிய சமனந்தரம் ஆருக்கிய பிரயோ சொர்க்கம் லுபக தத் பிரசாததா. அப்ப வந்த பொன்மயமான விமானத்திலே வேடன் ஏறினான், அவனும் அடைந்தான். லோக ரட்சணார்த்தமாக தன்னுடைய திருமேனியை கிழவிட்டார். ஆனா தைதீப்பியமான அப்ராகிருத திருமேனி ஆகாசத்திலேயே புறப்பட்டு போயிடுது. கண்ணன் புறப்பட்டது. அடுத்த அர்ஜுனன் வேகமா வந்தா, அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிண்டா, எல்லாரும் வாங்கோ, உங்களை நான் ரட்சிக்கணும், திரும்ப போய் வேற இடத்துல உங்களை குடியேற்றி ஆகணும், மனைவியர் எல்லாம் கண்ணன் ரட்சிக்கணும்னு சொல்லியிருக்கார், வாங்க வாங்கோ என் அர்ஜுனன் போய் எல்லாரையும் கூப்பிடுறான். அங்க நடந்ததுதான் நினைச்சே பார்க்க முடியாது. அங்கே அஷ்டௌ மகிஷ்யா கச்சித்தா ருக்மிணி பிரமுகாஸ்து யாக உபகூக்கிய ஹரேர் தேகம் விவிசுஸ்தா ஹுதாசனம். அஷ்ட மகிஷிகள், கண்ணனுடைய 8 மனைவிமார்களையும் அர்ஜுனன் அழைச்சிட்டு 16,108 பேர் நரகாசுரனுடைய பட்டணத்துல கல்யாணம் பண்ணாரோ இல்லையோ, அவர்கள் அத்தனை பேரை அழைத்து கொண்டு வாங்கோன்னு கூட்டின்னு வரார். பிராபாச கஷேத்திரத்துக்கு வந்தார். அதற்குள் கண்ணன் புறப்பட்டார். தெரிஞ்சது அந்த திருமேனி வேர்ல பிறண்டு ஒழுதா. அந்த திருமேனிக்கே லோகத்துக்காக உலகத்தவர்கள் நம்பணும் இல்லையோ, அதுக்காக ஒரு ஈமச்சடங்கு செய்தார். அந்த சித்தையிலேயே குதித்து அனைவரும் பிராணத்தியாகம் பண்ணிட்டார். பலராமன் சித்தையிலையும் குதிச்சுட்டா, கண்ணனுடைய சித்தையிலையும் குதிச்சுட்டா. பாக்கி இருக்கிற மனைவியர் இந்த 16,108 பேர், இவர்கள் 8 பேர் அங்க முடிச்சுட்டார். ஆனா 16,108 பேர் அழைச்சிருந்து பக்கத்து தேசத்துக்கு போய் அந்த தேசத்தில் அர்ஜுனர் அவர்களை குடியேற்றினான்னு பராசர ரிஷி சொல்றார். யஸ்மின் தினே ஹரிர்யாதா திவம் சந்தியஜ்ய மேதினி தஸ்மின்னேவ அவதீர்ணோயம் காலகாயோ கலிம் கலிஹி பலீ கலிஹி. எந்த நாளில் கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்தை அடைந்தாரோ அன்று இழவு பொழுதிலேயே, அன்று ராத்திரியிலேயே கலிபுருஷன் வந்து சூழ்ந்து கொண்டான். அவசரமா அர்ஜுனன் அவனிடத்திலேருந்து எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக கருப்பா இருப்பனா, பலசாலியா இருப்பனா, உயரமா இருப்பனா, அனைத்து நல்லவர்களையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவனா இருப்பனா, கிருஷ்ண பத்னிமார்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக அர்ஜுனன் காண்டிபத்தை தூக்கிண்டு தன் தேரை எடுத்துட்டு தனி ஒருவன், இவன் தான் பீஷ்மரையும் துரோணரையும் ஜெயிச்சிருக்கான், அனைவரையும் ஜெயித்தான், கர்ணனை இல்லாமலே ஆக்கினான், பரந்தபன்னு பேர் படைத்தவன். இவ்வளவு சக்தி வாய்ந்த அர்ஜுனன் அவளை பக்கத்து தேசமான பஞ்சநத கஷேத்திரத்தில் போய் குடியேற்றினான்கிறார். அதுதான் 5 நதிகளோடும் பஞ்சாப். அங்க போய் குடியேற்றுட்டார். பஞ்சநத கஷேத்திரத்திலே நாதிக்ராந்த முதலம் பிரம்மன் தத்யாபி மகோததி வாசுதேவ கிருஹந்த்வேகம் ந பிளாவயதி சாகரா நித்தியம் சந்நிகதஸ்தத்ர பகவான் கேசவோயதா. இது ஒரு பக்கம் இவாளை கிடுகிடுன்னு அழைச்சின்னு ஓடி வரச்சே, கடல் பெருத்த ஓசையோட துவாரகையை வந்து மூடுறது. அதுல கிருஷ்ண மந்திரத்தை மட்டும் விட்டுட்டு மத்த அனைத்தையும் கடல் கொண்டது. இவர் பக்கத்துல தததீவ மகாபுண்ணியம் சர்வ பாதக நாசனம் ததோ லோப சமத்பார்த்தம் ஏகேன தன்வினா திருஷ்டுவா ஸ்திரியோ நியமானா தஸ்யூதாம் நிகதேஸ்வராக. அவர் போய் பக்கத்துல பஞ்சாப்ல குடியேற்றினார். அங்க நிறைய பேர்கள்லாம் திருடர்கள் இருந்திருக்கா. இவர்கள் வாழறாலும் தெரிஞ்சு பாதி பெண்களை அந்த திருடர்கள்லாம் தூக்கி போக ஆரம்பிச்சா. இந்த 16,108 பெண்களையும் திருடர்கள் தூக்கிட்டு போனா அர்ஜுன் அவர்களை எதிர்ப்போம் ஜெயிப்போம் எம்மாத்திரம் என்று நினைத்து கொண்டு சரங்களை எடுத்து, அவனுக்கு 2 பக்கம் விட தெரியும், சவ்யசாச்சின்னு பேரோ இல்லையோ, இடது கையில காண்டீபத்தை பிடித்து வடது கையால் அம்பு விடுவார், வலது கையில காண்டீபத்தை பிடித்து இடது கையால் ஏக்க காலத்துல விட தெரியும். இது இத்தனையுமே கத்தவன். நேர கண்ணனிடத்துல கீதையை கேட்டவன். அவன் காண்டீபத்தை பிடிச்சு எய்யலாம்னு பார்த்தால் தூக்கறான், காண்டீபத்தை அவனால தூக்கவே முடியல. அம்புகளை விடலான்னு பார்த்தால் அம்புரா தூணிலேருந்து அம்பு வரவே இல்லை. தன் கைகள் முட்டியால சண்டை போடலான்னால் உடம்பு கிளச்சே போச்சு. ஏதும் தன்னால் முடிய மாட்டாமல், ஓ கண்ணன் சொன்ன ஒரே ஒரு கைங்கரியத்தை கூட நம்மால செய்ய முடியலையே, ஹோன்னு யாரோ கோழ உட்கார்ந்து அழறாப்பல அர்ஜுனர் அழுகிறார். இவன் தான் பரந்தபன். இத்தனை 18 அத்தியாயத்தை கேட்டவன், 18 நாள் யுத்தத்தையும் பண்ணி பீஷ்மரையே நடுங்க வச்சவன். ஆனா அப்படிப்பட்டவனுக்கு ஏதும் பண்ண முடியாது போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் தஸ்யுக்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டா. அழுது கொண்டே திரும்ப வருகிறான். வேதவியாசரை சந்தித்தான். வியாசர் கேட்கிறார், என்ன முகமெல்லாம் நன்னா இல்லையா அர்ஜுனா, எப்பவும் ரொம்ப பளிச்சுன்னு இருப்பியே, இப்ப என்னாச்சு, ஏதோ பெயரஞ்சா போல இருக்கே உன் முகத்தை பார்த்தா என்று கேட்கிறார். என் சொல்வேன், நான் ஆர், இன்னைக்கு என்ன பாடுபட்டே தெரியுமா, ஒண்ணுமில்லாத 6-10 திருடர்கள் தூக்கிட்டு போனா, ஆனா கிருஷ்ண தர்மபத்னிகளை ரட்சிக்கிறதுக்கு என்னால முடியல. இது ஏன் நடந்தது? இந்த லோகம் எப்படித்தானா, இதனுடைய கர்மம்னு சொல்லவா, லோகோக்தின்னு சொல்லவா, இது காலம்னு சொல்லவா, இல்ல பெருமானுடைய அருள்னு சொல்லவா, எத்தே நான் சொல்ல,
இது எதனால் இப்படி நடந்தது? நான் தானே சண்டை போட்டிருக்கேன், வியாசரே உமக்கு தெரியுமே, எப்பேற்பட்ட துரோணரை ஜெயிச்சிருக்கேன், கர்ணனை ஜெயிச்சிருக்கேன், இப்படி போய் இவர்களிடத்துல தோற்பேனா? வியாசர் முதல்ல அவனை சமாதானப்படுத்துறார். பதட்டப்படாத அர்ஜுனா, உட்கார், உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். நீ அறிந்தது ஏதோ கீதையை கேட்டுண்டேங்கிறதுக்காக எல்லாம் தெரிஞ்சவன் ஆயிடுவியா? அந்த கீதையை ஒன்ன வைத்து கொண்டு கண்ணன் அனைவருக்கும் கொடுத்தார். கொடுத்தது யார் பயனுக்காகவோ, ஆனா உனக்கு அது பயன்படவில்லை. உன்னை வியாஜமா வச்சிருந்தாரே தவிர உனக்கா அது பயன்பட்டிருக்கு. கீதையினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தம் உன் மனசுல எள்ளளவேனும் பட்டிருந்தால் இந்த வியசனப்பட மாட்டாய். இத போல நீ கண்டு கலங்கி இருக்கவே மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமோ? அன்று பீஷ்ம துரோணரை ஜெயிச்சதும் கிருஷ்ண சக்தி. இன்று அந்த சக்தி உன்னிடத்தில் இல்லை. அது எப்ப புறப்பட்டு போயித்தோ உன்னால் இனிமேல் வியாபரிக்க முடியாது. உனக்குன்னு ஏதும் இல்லை. இது ஒம்பாடு மட்டும் இல்லை அர்ஜுனா, பிரம்மாவுக்கும் இதுதான், ருத்ரனுக்கும் இதுதான், இந்திரனுக்கும் இதுதான். அவர் இருந்து சக்தி கொண்டு செலுத்தினார்னா வியாபரிக்க போறா, இல்லைன்னா ஆறு நடத்த மாட்டார்கள். நம்மாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், அவரவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு திருவாய்மொழி. ஓரொரு ஜீவனுக்குள்ளேயும் பிரம்மம் நிற்கிறது. அந்தந்த தேவதைக்குள்ள எதுக்கு இருக்கார்? வருண பகவான் அவருக்குரிய ஜலத்தை பொழியட்டும், வாயு பகவான் அவருக்குரிய காற்று வீசட்டும், யமதர்மன் தர்மத்தை நிலைநாட்டட்டும் என்று அவர் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவா வியாபரிக்க முடியும். அவர் புறப்பட்டு போயிட்டார், அவர் இல்லேனுட்டான இல்லாம போக மாட்டார். ஆனா இல்லேன்னா என்ன ஆகும்னு ஒரு இடத்துல காட்டணும் இல்லையோ, அதற்காகத்தான் புறப்பட்டு போனவண்ணன் அர்ஜுனன் இழந்தான். யுத்தம் வதன்யயோ ஜிஷ்ணுர் இந்திரபிரஸ்தம் புரோத்தமம் சகார தத்ர ராஜானம் வக்திரம் யாதவநந்தனம் சததர்சதோ வியாசம் பல்குணஹா கானனாஸ்ரயம் தமுபேத்திய மகாபாகம் வினனேன அபியவாதயாது. வழியில வியாசரை பார்த்தார். அர்ஜுனன் தானும் புறப்பட போறார். இப்ப வியாசர் கடைசியில சொல்லிட்டார், நீ இனிமே நாட்டுல இருக்காதே, உன்னால இருக்க முடியாது, உன்னுடைய மக்கள் தோன்றலான பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீ காட்டுக்கு போயிடு, நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நாள் நெருங்குகிறது. கண்ணனே புறப்பட்டால் இனிமே நீ இருக்க முடியாது. உங்கள் பாண்டவர்களுக்கு சக்தியே கண்ணன், அவன் இல்லாவிட்டால் உங்களுக்கு சக்தி கிடையாது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இது பொருந்தும். அவீரஜோனு கமனம் பிரம்மஹத்யா கிருதாதவா திருடா சாபங்க துக்கீவ அஷ்டச்சாவோசி சம்பிரதம். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ அர்ஜுனா, உன் காலம் இப்ப சரியா இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலம் நன்னா இருந்ததுன்னா தான் எதுவும் நடக்கும். பகவத் அனுகிரகம் இருக்க வேண்டும். அது இப்ப மாறி போயிருக்கு. கலிகாலம் வரப்போகிறது, அதனால உனக்கு ஆபத்து. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் கிருஷ்ணனுடைய பத்னிகளை யாரோ தூக்கிட்டு போயிட்டான்னு கவலைப்படுறையே? ஏன் தூக்கிட்டு போனான்னு ஒரு சாபம் இருக்க அவளுக்கு. அஷ்டவக்கரங்கிற முனிவருடைய சாபம். அதனாலதான் அவர்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கா. கதையை சொல்றேன் கேட்டுக்கொள். யஸ்ய அவலோகனாத் அஸ்மாத் ஸ்ரீர் ஜெய சம்பு சம்பது உன்னதிஹி சாரதா யாபவன் பூபி மூர்த்தி சாகத புருஷோத்தம ந தத்யாஜ ச கோவிந்தः தக்த்வா அஸ்மான் பகவான் கதः. அர்ஜுனன் அழுகிறான். எங்களை இதுவரைக்கும் கண்ணன் விட்டுட்டு போனதே கிடையாது. இதான் முதல் தரம் பூமியில எங்களை தனித்து விட்டுட்டு கண்ணன் போயிட்டார். அதுவே என்னால தாங்க முடியல. ஆமா, உத்தவரே தாங்களே அர்ஜுனா, நீ தாங்க போறியா? அவனால் தான் இருக்கிறே. இத்தனைக்கும் மகாஜானி உத்தவர், அவராலையும் தாங்கிக்க முடியலையே. காலோ பவாய பூதானாம் அபவாய ச பாண்டவ அவேகி சர்வபூதேஷு காலஸ்ய கதி ரீதிருஷி. காலத்தினுடைய கதி இப்படித்தான் இருக்கும். ஒரு பக்கம் எல்லாரையும் தூக்கி விடுறாப்புல ஓஹோன்னு போகும், அப்படியே தலைகீழ சுத்தி கீழே பிடிச்சு தள்ளிடும். ஓஹோன்னு போறச்சே குதிக்காதே, கீழே பிடிச்சு தள்ளச்சே அழாதே, ரெண்டும் செய்யாதே. இதுக்குத்தான் அனவசாத அனுத்தர்ஷங்கள்னு ஆதிசங்கரர் சாதித்தார். 7 விஷயங்கள் அவர் சொல்லி வச்சிருக்கார். அதுல அனவசாதம் அனுத்தர்ஷம். ஓஹோன்னு நாம இருக்கிறச்ச துள்ளி குதிக்கவும் கூடாதான். ரொம்ப ஆபத்துல இருக்கிறச்ச தரையில விழுந்து புரண்டு அழவும் கூடாதான். அனவசாதம் அனுத்தர்ஷம் அப்படி இருக்குமானால் தான் வாழ்க்கை நடக்கும். சிருஷ்டா காலேன காலேன புனர் யாஸ்யந்தி சம்க்ஷயம் காலாத்மகமிதம் சர்வம் ஞாத்வாஷம் அமவாப்னுகி. நல்லா புரிஞ்சுக்கோ, காலத்தின் கோலம்தான் இந்த லோகத்தில். இந்த லீலா விபூதி முழுக்க காலம் வச்சது சட்டம். அந்த கால சக்கரத்தை கண்ணன் தன் கையில சக்கரமா வச்சிருக்கார். ஜெகத் சக்கரம், கால சக்கரம், விஷ்ணு சக்கரம், சக்கராயுதம். அது அவர் கையில இருக்கு. கால சக்கரத்தாயின் ஆழ்வாருடைய பாசுரம். அந்த சக்கரம் அவர் கையில இருக்கிறச்சு அவரே பொறுப்பு போயிட்டார்னா ஒன்னது படுத்துத்தானே போறது. காலரூபி பகவான் கிருஷ்ணா, கால உருவார்ப்பரோ பகவான் கிருஷ்ணன். பாராக்கிராந்தா தராயாதா தேவானாம் சமிதம் புராம் त्वया ஏகேன ஹதா பீஷ்ம துரோண கர்ணாதயோ ரணே தேஷாம் அர்ஜுன காலோத்தா கிம் நியூனாம் அபிபவோனசஹ. அர்ஜுனா, எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்ப உட்கார்ந்து 4 கட சவுக்கத்துல ஓன அழறையே
இதே போல பீஷ்மனை நீ ஜெயிச்சு துரோணரை நீ ஜெயிச்சு இல்லையோ, நடுவுல உட்காந்து இது என்னமா ஜெயிச்சேன்னு எப்பவான்னு யோசிச்சிருக்கியோ? உன்னால ஜெயிக்கப்படுறவர்களா அவர்களா? நிச்சயமா நீ எங்கோ அவர்கள் எங்கோ. அவர்கள் எப்பேற்பட்ட திமிங்கிலம், நீ ஒரு சின்ன மீன். இது போய் அந்த திமிங்கிலத்தை முழித்ததுன்னா ஏன் நடந்ததுன்னு யோசிச்சு பாத்தியா? அப்ப மட்டும் நன்னா என்னால நடந்ததுன்னு ஆனந்தப்பட்டியோ இல்லையோ? இப்பவும் ஒன்னால நடந்ததுன்னு அழு. அப்பவும் நீ நடத்தல, இப்பவும் நீ தோற்கல. அவர் சொல்ல நல்ல வார்த்தை சொல்றார். இப்பவும் நீ தோத்துட்டே நினைக்காத அர்ஜுனா, அப்பவும் நீ ஜெயிச்சேன்னு நினைக்காது. அப்பவும் அவசக்தி இருந்தது, ஜெயித்தாய். அதே தான் கண்ணன் திரும்ப திரும்ப கீதையில சொன்னார். மொத்தம் என்னொத்தாத மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனே மத்த பிரபவாப்பியவம். உற்பத்தியோ அபவமோ ஏதும் இருந்தாலும் என்னால்னு திரும்ப திரும்ப சொல்றாரு இல்லையோ? அப்ப நீ ஜெயிச்சேன்னு நினைச்சுக்காதே. இப்ப நீ தோத்ததை கண்டு கலங்க வேண்டாம். அப்ப ஜெயிச்சது நீ நினைச்சியானா, இப்ப நீ தான் அழுதாகணும். அப்ப அப்பவும் ஒன்னதில்லே, இப்பவும் ஒன்னதில்லேன்னு தெரிந்து கொள். பார்த்தை தத்சர்வபூதஸ்ய ஹரேர் லீலா விசேஷிதம் அஷ்டாவக்த்ரஹ புரா விப்ரோ ஜலவாசரதோ பவத் ஜிதேஷ்வசுர சங்கேஷு மேரு பிருஷ்டே மகோத்சவஹ பபூவ தத்ர கச்சந்த்யஹ ததுருஷ்சுஸ்தம் சுரஸ்திரியஹ. இப்பதான் அஷ்டாவக்ரருடைய சரித்திரம் சொல்றார். 8 கோணல் இருக்குமா, அதனாலதான் அஷ்டாவக்ரன். வக்ரம் கோணல், அஷ்டவக்ரம் 8 கோணல். அவர் தண்ணீருக்குள்ள உட்காந்து நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயம் தேவர்கள் எல்லாம் ஒரு தடவை ஜெயிச்சுட்டபடியாலே ஹிமாச்சலத்தின் பக்கம் ஓஹோனவா வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கா. எல்லா தேவஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள் அந்த பக்கமா வரா. நதிக்கு உள்ள உட்காந்து இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்ப இவரிடத்துல பிரார்த்திக்கிறார். அவர் ஜலத்துக்குள்ளதான் இருக்கார், ஆனால் அவர் உடம்பு தெரியவே இல்லை, முகம் மட்டும்தான் தெரியுது. அவரை பார்த்து இந்த பெண்கள்லாம் பிரார்த்திக்கிறார். எங்க எல்லாருக்கும் கண்ணனை ஒரு தடவையாவது கணவன் அடையணும்னு ஆசை, நீர் தான் அனுகிரகிக்கணும்னு கேட்டுக்கிறார். அப்படியே நடக்கட்டும் என்று ரிஷி உடனே அனுகிரகிச்சிட்டார். அதே அப்சர ஸ்திரீகள் தான் இந்த 16,108 பெண்களா பிறக்கிறார். ரிஷி சொன்னபடிக்கு கண்ணன் பர்த்தாவா அவர்களுக்கு கிடைச்சுடுறார். பிரசன்னோகம் மகாபாகா பவதீனாம் யதிஷ்யதே மத்தஸ்தத் பிரியதாம் சர்வம் பிரதாஸ்யாம் அதிதுர்லபம் ததிச்சாமஹ பதிம் பிராப்தும் விப்ரேந்திர புருஷோத்தமம். ஆனால் இது சொல்லி முடித்து இவர் நகர்றதுக்குள்ளே அவர் ஜலத்திலேந்து வெளியில வந்தார். உடம்புல 8 கோணல் இருக்கிறத பார்த்த பெண்கள் கழுக்குன்னு சிரிச்சுட்டா, கேலி பண்ணி சிரித்தாரு. கோவம் வந்துருத்தவருக்கு. அப்படியே உங்களுக்கு சொன்னபடிக்கு பத்தியா கண்ணன் கிடைப்பார், ஆனால் கண்ணன் புறப்பட்ட உடனே திருடர்கள் உங்களை தூக்கின் போடுவார்கள் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிட்டார். இது கேட்டவா காலில் விழுந்து பிரார்த்திக்க, ஓஹோ சரி போனா போறதுன்னு மன்னித்து மறுபடியும் நீங்கள் சொர்க்கலோகத்தை அடைவீர்கள் என்று அவர் சொன்னார். அந்த அஷ்டாவக்கரனுடைய சாபத்தின்படி இது நடந்திருக்கு அர்ஜுனா. அதனால நியத கர்மத்தை பத்தி நீ கவலைப்பட்ட அர்த்தம் இல்லை. கர்மங்கள் 2 வகை, ஒன்னு நியத கர்மம், ஒன்னு அநியத கர்மம். நியத கர்மம்னா ரிஷி சாபமோ வரமோ அப்படின்னா அது இடம் பொருள் ஏவல் நாள் நட்சத்திரம் மொத்தம் முடிவு பண்ணி விட்டுருக்கும். அதை நம்ம தொடறதுக்கே முடியாது, மாத்துறதுக்கே வழி கிடையாது. ஆனா அநியத்த கர்மம் தான் லோகத்துல நிறைய. நியத்த கர்மம் ரொம்ப குறைவு. இப்ப பரீட்சித்து தக்ஷகங்கிற பாம்பு கிடைச்சு 7வது நாளில் இறந்து போவான், முனிகுமார சாபம். இது நியத்த கர்மா. நாளை மாத்த முடியாது, இடத்தை மாத்த முடியாது, பாம்பை மாத்த முடியாது, போயே தீரும். அதை பத்தி நாம முயற்சி எடுத்தோ கவலைப்பட்டோ எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சுருவோம்னால் லோகத்துல நம்ம பண்ற எல்லாமே நியத்த கர்மம் நினைச்சுட்டு இருக்கோம். அது அல்ல, முக்காவாசி அநியத்த கர்மம். ரொம்ப குறைப்பு. எத்தனை வரமும் சாபம் பார்க்க போறோம், இத்தனை நம்ம படிச்சிருக்கோம். இதுல நாம பண்றதை நிறைய சொல்லியிருக்கார். மிஞ்சி போனா இது வரைக்கும் ஒரு 15-20 வரமும் சாபம் பார்த்திருப்போமா, அவ்வளவுதான் நியத்த கர்மா. மத்த அத்தனை அநியத்த கர்மா. இது எதுக்காக திரும்ப சொல்றேன்னால் அப்பதான் இந்த வாழ்க்கையில நாம திருந்த முடியுங்கிற நம்பிக்கையே வரும். அனைத்துமே நியத்த கர்மாவா இருந்துடுத்துனா அப்ப நான் பிறந்ததுதான் கெட்டவன் தான், மாறவே மாட்டேன். நான் மாறணுமே, என்னால திருந்த முடியும்னு சொன்னா ஜீவ சுவாதந்திரம் உபயோகப்படணுமே. அப்ப கர்மங்கள் அநியத்த கர்மங்களா இருந்தா தான் முடியும். நாம பிறந்தண்ணிலேருந்து போரண்ணி வரைக்கும் மொத்தமே முற்கூட்டியே முடிவு பண்ணப்பட்டு விட்டது அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத தான் இங்க புரிஞ்சுக்கணும். பல பேர் நம்ம நம்பிட்டு இருக்கிறது அனைத்தும் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. அது அப்பப்ப நாம் எப்படி முடிவு எடுத்துக்கிறோமோ அப்பதான் நடக்கும். அதுதான் இப்ப வேதவியாசர் சொல்ற, அர்ஜுனா இது நியத கர்மம், கவலைப்படாதேங்கிறார். ஏன்னா இது சாபம் இல்லையோ, அட்டவக்கரனுடைய சாபத்தால் நடந்திருக்கு. இதை பத்தி நீ நானும் கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும்? அதுல இருந்தே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இது நியத்த கர்மம்ங்கிறதுனால கவலைப்படாதேன்னு சொன்னால், முயற்சி எடுக்காதேன்னு சொன்னால், அப்ப அநியத்த கர்மமா இருந்து கவலைப்படு முயற்சி எடுன்னு அர்த்தம் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னு அநியத்த கர்மமா இருந்துடுத்துன்னா நம்ம இப்ப கவலைப்பட்டு தான் ஆகணும், அதற்குரிய முயற்சி எடுத்து தான் ஆகணும். நீங்க ஒண்ணு சொல்லலாம், இப்போ எங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி சுவாமி, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுன்னு போலாங்கிறீரா வேண்டாங்கிறீரா?
என்ன இப்போ இப்படி வச்சுங்களேன், அது வேணும்னு என்ன தெரியுமோ குதர்க்கமா வாதம் சொல்லுவா. நான் கூட்டின்னு போனால் அவர் பிழைக்கணும்னு இருந்தால் பிழைக்க போகிறார், பிழைக்கணும்னு இருந்துடுத்துன்னா நான் கூட்டின்னு போகாட்டா கூட பிழைச்சிருவார், பிழைக்க வேண்டான்னு இருந்ததுன்னா நான் கூட்டின்னு போனா கூட அவர் பிழைக்க போறது இல்லை. ஆகவே எப்படியும் முடிவு என் கையில் இல்லை, அதனால் நான் கூட்டி போகவில்லை. சர்க்கார் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இப்படின்னா இப்ப பரீட்சை எழுதுறதுக்கு இதே தான் வரும், எழுதினா இந்த மதிப்பெண் தான் முடிவு பண்ணி எடுத்துனா இருக்க போறது, இதுக்கு நான் படிக்கணுமான்வா. இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எது லௌகிக்க விஷயமோ அதுல போய் இந்த கர்மங்களை ரொம்ப கொண்டு புகுத்தக்கூடாது. இப்ப பேசுறது, இப்ப நான் மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு உபாயம் இருக்கு, அதுக்கு கண்ணனுடைய திருவடிகளை பற்றணும்னு சொன்னாதான் அதிருஷ்ட விஷயத்துல இந்த கர்மத்தை நிறைய உபயோகப்படுத்திக்கலாம். எது நேர நாளுதோறும் நடக்கக்கூடிய திருஷ்ட விஷயங்களோ அதுக்கு போய் நான் கூட்டின்னு போலாமா? கண்ணன் திருவடிகள் நினைச்சிட்டு வேண்டாமா? இப்ப சரணாகதி பண்ணவராவே ஒருத்தர் இருக்கட்டுமே, அவரே கூட பரீட்சை படிக்கலாமா வேண்டாமா? அவன் அவர்லாம் எதுக்கு சாமி இதை படிக்க போறார்? சரணாகதி பண்ணவர் திவ்ய பிரபந்த சந்தை சொல்ல போறார், வேத சந்தை சொல்ல போறார்னா அந்த சந்தை அவர் ஏன் சொல்லணும்? இப்போ அவர் தான் சரணாகத்தனா இருக்காரு, அந்த சந்தைக்கு பரீட்சை வைப்பாளா மாட்டாளா? அதுக்கு சதஸ் இருக்குமா இல்லையா? இன்னைக்கு கண்டுபிடிச்சப்பட்டது இல்லையே. பரீட்சை சூழ்கத்தி பரீட்சை உண்டு. அப்படின்னா அந்த நாள்ல எல்லாம் நல்லா சூராத்தியாயிகளா இருப்பார். தங்க முன்னாடி ஒரு கத்தியை குத்தி வச்சுட்டு பரீட்சை கொடுக்கணும். ஒரு தப்பு விட்டாலும் வச்சுங்க, கத்தி எடுத்து ஒருத்தன் கீறிக்கணும். அந்த அளவுக்கு வேதத்துக்கு பரீட்சை கொடுப்பா. ஏதானு தப்பா போச்சுன்னா நம்ம இடுப்புல கயத்தை கட்டி கணத்துக்குள்ள ஒரு தரம் துவச்சு வெளியில எடுப்பா. இதை போலெல்லாம் பண்ணிட்டு இருக்காள்னா இப்ப அந்த நாள்ல வழக்கம் இருக்கு இல்லையா? அப்ப எதுக்கு பரீட்சை? பிரபன்னர்களுக்கு பரீட்சை வேணுமானால் லௌகிக விஷயத்துல தேவையற்று இதை சொல்லவே கூடாது. படிச்சுதான் ஆகணும், ஆஸ்பத்திரி கூட்டுன்னு தான் போயாகணும். இதுக்கு நான் சரணாகத்தங்கிறதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் சொல்றது சரணாகத்தன்னா என்ன? மோட்சத்துக்கு போற வழிக்கு என்ன நம்பு, ஒன்னால முடியாதுன்னு சொல்றார். அதைத்தான் கண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. தவிர என்கிட்ட சரணாதி பண்ணிருக்கே, அதனால இனிமே நீ படிக்கவே வேண்டாம், அதனால இனிமே உங்க அப்பா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டே போக வேண்டாம் என்று எங்கேயானு சொல்லியிருக்காருன்னா நம்ம திடீர்னு ரொம்ப வைதிகால் ஆயிடுவோம். வைதிகால் ஆக வேண்டியதா? அது வேதம் என்ன சொல்லியிருக்கோ அது வரைக்கும் தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணுமே தவிர எது நமக்கு சௌரியமா இருக்கோ அதைத்தான் தள்ளி விட்டுருவோம். நமக்கு இப்படி சொல்றது சௌரியமா இருக்கா, சரி இது வேதம் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டோம்னா இது நியத கர்மம்னு புரிந்து கொள்ள வேண்டும். தத்வயா தத்வயா நாத்திர கர்த்தவ்ய சோகோல்போபி ஹி பாண்டவ ஜாதஸ்ய நியதோ மிருத்யு. அதுக்கு மேல அவர் சொல்றார், ஜாதஸ்ய நியதோ மிருத்யு. பிறந்ததுன்னு சொன்னா போத்தான் போறது, கூடினார்னு சொன்னா பிரியத்தான் போறது, கிடைச்சதுன்னு சொன்னா இழக்கத்தான் போறதுன்னு விட்டார். இந்த ரெண்டும் மாறவே மாறாத அர்ஜுனா. ஒண்ணு கையில கிடைச்சதுன்னா போகத்தான் போறது, ஒண்ணு நீ கிடைச்சதே சேர்ந்திருக்கேன்னு சொன்னா பிரியத்தான் போறே, ஒண்ணு பிறந்திருக்கேன்னு சொன்னா இறக்கத்தான் போறே, இறந்துட்டேன்னு சொன்னா பிறக்கத்தான் போறே. நீங்க சட்டுன்னு கேட்கலாம், இறந்துட்டேன்னு சொன்னா பிறக்கத்தான் போறேங்கிறீரே, இந்த நாளை நம்ம விட்டு புராணம் கேட்டுன்றது இனிமே பிறக்க வேண்டாங்கிறதுக்காகத்தானே. ஆனா அவர் இறந்துட்டேன்னு சொன்னா பிறக்கத்தான் போறேன்னா, இங்க இறக்க போறேன் வைகுந்தத்துல பிறக்க போறேன் என்ன கட்டம்? இப்போ இங்க இறந்தவன் இங்கு பிறக்கிறது தான் கூடாதுங்கிறமே தவிர இங்கு இறந்துட்டோம் இது அடியேன் சொல்லவே இல்லை. இப்போ ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் சொன்னதே இல்லை. நீங்க எதுவா இருந்தாலும் சொல்றதெல்லாம் யாரோ ஒரு ஆச்சாரியன் சொல்லியிருந்தா தான் திரும்பி சொல்லுவேனே தவிர முதல்ல சொல்றதுக்கு தெரியணும் இல்லையா? நமக்கா சொல்றதுக்கு தெரியணுமே. ஏன்னா ஆதிசங்கரர் சொல்றார், இதம் ஹிரங்கம் தியஜதாமிஹாங்கம் புனர்னச்சாங்கம் எதிச்சாங்கமேதி. ஸ்ரீரங்கத்துல ஒருத்தன் சரீரத்தை திறந்தான்னா திரும்ப பிறப்பதில்லை. ரங்கநாதனுக்குன்னு அட்டகம் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அதுல சாதிக்கிறார், ஸ்ரீரங்கத்துல உயிரை விட்டா அவன் திரும்ப பிறக்க மாட்டான், ஒருவேளை பிறந்தாலும் தாட்சேபித்தான் பிறப்பான் ஒத்துக்கிறாரு. ஒருவேளை பிறந்தால் வைகுந்தத்தில் பிறப்பான்கிறாரு. அதனாலதான் திருப்பி சொன்னேன் தவிர இதம் ஹிரங்கம் தெஜதாமிஹாங்கம் புனர்னச்சாங்கம் எதிச்சாங்கமேதி பாணௌரதாங்கம். அப்ப அவன் கைக்கும் சக்கராயுதம் வந்துருங்கிறார், அவன் நார பறக்கிறதுக்கும் கருடன் வந்துருங்கிறார், அவன் திருவடியிலிருந்து கங்கை ஓடுங்கிறார், அவன் சயனிச்சுக்கிறதுக்கு ஆதிசேஷன் இருப்பான்கிறார். அப்படி முக்தஸ்வரூபனாக ஆகிறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அர்ஜுனா நீ கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. எதுல ஒன்னால பரிகாரம் தேட முடியாதோ அங்க சோகப்படாதே. ஒன்னால எங்க பரிகாரம் தேட முடியுமோ அங்க மட்டும் சோகப்படு. விப்ரயோகாவசானஸ்து சம்யோக சஞ்சயேக்ஷயா பரித்யஜ்ய அகிலம் தந்திரம் கந்தவ்யம் தபசேவனம். விட்டுடு, இனிமேல் உன்னால் இந்த லோகத்துல வாழ முடியாது. நாட்டை துற, காட்டுக்கு போ, அங்கிருந்து பிரம்மத்தை நோக்கி தபஸ் பண்ண, அதுதான் இயலும். அவரும் புறப்பட்டு போயிட்டார். ராஜ்யே பரீட்சிதம் கிருத்வா யயு பாண்டு சுதா வனம். ராஜ்யத்துல பரீட்சித்த ராஜாவா பட்டம் கட்டிட்டு பாண்டு சுதர்கள் எல்லாம் வனத்துக்கு போனார்கள். அப்ப துவாரகையில இருந்தவாள்லாம் வஜ்ரநாபனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா. இவர்கள்லாம் பாண்டவர்களோ இல்லையோ, இவர்கள் எல்லாம் பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா. அவரவர்கள் ஒருத்தர் கிளம்பியே போயாச்சு. எங்கோ போயிட்டா யாதவர்கள்லாம், பாண்டவர்கள் எல்லாம் காட்டுக்கு போயிட்டார்கள். அத்தோட 5வது அம்சம் முடிவு பெறுகிறது. இனி கடைசியில் இருக்கிறது 6வது அம்சம். சுருக்கமான அர்த்தம், ஆனா ரொம்ப முக்கியமான அர்த்தம். 6வது அம்சத்தில் பிரளயம் எப்படின்னு கூறுகிறார்.
கலியுகத்தினுடைய ஆபத்து என்னன்னு சொல்றார். அந்த ஆபத்துல நாம சிக்கிக்காத இருக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்றார். காண்டிக்ய கேசித்வஜ சம்வாதம் கூறுகிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காண்டிக்யர் கேசித்வஜர்னு ரெண்டு பேர். ஒருத்தர் கர்மயோக நிஷ்டர், ஒருத்தர் ஞான யோக நிஷ்டர். ஒருத்தர் நாட்டுல இருந்தவர், ஒருத்தர் காட்டுல இருந்தவர். இவர் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜெயிச்சார். மறுபடியும் ஏதோ ஒரு பிராயசித்தம் தேவைப்பட்டது. அவர் கடைசியில தன்னுடைய யார் விரோதியோ அவனையே சிஷ்யனாயத்தின் ஓஹோன்னு உபதேசம் பண்றார். அத்தோட தன் புராணத்தை பராசரர் முடித்துக் கொள்ளுகிறார். கல்பாந்தே பிராகிருத்தே செய்வ பிரளயோ ஜாயத்தே யதா சதுர்யுக சஹஸ்ரேது பிரம்மணோத்வே த்விஜோத்தம கிருதம் திரேதா துவாபரஞ்ச கலிஷ்சேதி சதுர்யுகம். முன்னாடியே இந்த கணக்கை பார்த்துருக்கோம். திரும்ப அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதை பற்றின பிரளயத்தை சொல்ல போறார். ஒன்று நித்திய பிரளயம், ஒத்தொத்தனும் போறது மறுபடியும் பிறக்கிறது, அது அவனை பொறுத்தது. அதுக்கடுத்தது அவனுக்கே ஆத்தியந்திக பிரளயம், மொத்த கர்மங்களையும் தொலைச்சுட்டு வைகுந்தத்தை அடையறான், திரும்பவும் பிறக்கவே போறது இல்லை, அதான் அந்தம். ஆத்தியந்திக பிரளயம். இதுக்கு நடுவில் பிரம்மாவுக்கு பகல் பொழுது மட்டும் முடிஞ்சதுனால் முதல் 3 லோகங்கள் அழியும். ஒரு கல்பத்தின் முடிவில் 3 லோகங்கள் அழியும்னு பார்த்தோமே, அது நைமித்திக பிரளயம். மொத்தமே பிரம்மாவே அழிஞ்சு அண்டங்களே தொலைஞ்சு பஞ்சபூதங்களும் போய் பிரம்மத்தோட ஒட்டினுடும்னு பார்த்தோமே, அதுதான் பிராகிருத பிரளயம். மொத்தம் 4 வகை பிரளயம். அதுல இப்ப சொல்ல போகிறார். கலே ஸ்வரூபம் மைத்ரேய யத்பதான் ஸ்ரோதுமிச்சாமி தன் நிபோத சமாசேன வர்த்ததேயன் மகாமுனே. சரி, அதுல கலியுகம் இப்ப வந்தது, துவாபர யுகம் முடிஞ்சது, கண்ணன் புறப்பட்டு போன உடனே கலி சூழ்ந்ததுன்னு சொல்றீரே, அந்த கலி எப்படி இருப்பார்? நீங்களும் ஏதோ பயப்படுத்திட்டே இருக்கீங்களே. இப்ப கலியே இது வரைக்கும் ஒருத்தருக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுங்க, அவர் எப்படி கேட்பார்? நமக்கு கலினாலே நன்னா தெரிஞ்சதுதான், அதனால திரும்ப திரும்ப அதை பத்தி ரொம்ப திருப்தியா கேட்டு விடுறோம். நமக்கு கிருத்தயுகம் எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியாது, கலியுகம் எப்படி இருக்குன்னா இப்பதான் தொடங்கி இருக்கு, எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். கலியுகம் தொடங்கி 5117 வருஷம் தான் ஆறுது. மொத்தம் 4,32,000 வருஷம். அதுல 5117 ஆயிருக்கு, பாக்கி 4,27,000 ஓட்டி ஆகணும். நான் நீங்களும் இல்லை, நம்ம யாரும் ஓட்ட போதில்லை. இப்போ யார் ஓட்ட போறாடோ அத்தை ஓட்ட போறா. இந்த கலிமுதலான இந்த கிருத்தயுகத்திலேருந்து 4 யுகங்களையும் இப்ப பிரிச்சு சொல்றார். தேவமானத்தால பார்ப்போம்.